தாய் கிழவி ராதிகா. தாய் கழுவி பேருக்கு ஏத்த மாதிரியே படத்துல வந்து அவங்களுக்கான கேரக்டர் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி நம்ம அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. பார்த்தா நான் விண்டேஜ் ராதிகாவெல்லாம் நான் வந்து லவ் பண்ணேன் சின்ன வயசுல இருக்கும்போதே. அவங்களை எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஸ்டைலும் அவங்களுடைய ஜேர்னில வேற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்பவுமே அவங்கள ரசிக்கிற அளவுக்கு அவங்க நடந்திருந்தாங்க. இந்த வருஷத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப எவ்வளவு படம் வந்தாலும் இந்த படம் வந்து 5க்குள்ள இருக்கும். 5 ரேட்டிங்ஸ்குள்ள இருக்கும் கண்டிப்பா. ஆனா நான் 10லாம் சொல்ல மாட்டேன். 5 ரேட்டிங்ஸ்குள்ள கண்டிப்பா இருக்கும். அப்படியாப்பட்ட படம் தான் இந்த படம் தாய் கிழவி. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் சரி, ஒவ்வொரு லைனும் சரி, நம்ம டேரக்டர் செதுக்கி வச்சிருக்காரு. கிழவி வருஷத்துல ராதிகா எப்படி இருக்கு? ஏங்க கிளைகளையும் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே பாட்டிங்கெல்லாம் அப்படிதாங்க இருப்பாங்க. நம்ம நம்ம மனோரமா இது வந்து நடிச்சது வந்து நம்ம அப்போ பார்த்துருப்போம். அது வேற லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் நம்ம ராதிகா மேமும் நடிச்சிருக்காங்க. நம்ம ராதிகா மேமு அவங்களோட ஆக்டிங் எனக்கு அப்பையிலேருந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லா ஊரே ஆப்போசிட்டா இருந்தாலும் நான் ஒர்த்தவுட்டா எங்களுக்கு ஃபேவரா இருந்தேன். ஏன்னா எங்க ராதிகா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க அப்பையிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து ராதிகா ஃபேன். அவங்களோட படம் பார்த்து எனக்கு அவங்க பழக்கி விட்டாங்க. இந்த படம் செம்ம படம். வீட்டில் இருக்க பெண் பிள்ளைகளையும் பொம்பளை இடத்துலையும் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பார்க்கணும். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, சில பல தேட்டர்களில் சேலத்துலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, லேடிஸ் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் லேடிஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு இந்த ஷோ ஓட்டணும். வீட்டில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி லேடிஸ் எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் கண்டிப்பாக. பிடிக்கும். ஏன்னா நைட்டி கிட்ஸ்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு நம்ம வெள்ளையா இருக்க ஹீரோயின் தான் அதிகமாக பார்த்துருப்போம். கருப்பான ஹீரோயின் வந்து அப்போல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்போ வந்தவங்க தான் இந்த ராதிகா இந்த மாதிரிலாம். சில்கெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு தான், ஆனால் அவங்க கிளாமரில் காட்டிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் ஒரு ராதிகா அந்த காலத்தில் வந்தவங்க. பட் ஆனால் இந்த காலத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அவங்க புருஷன் கூட இப்போ ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ஓடுதா இல்லையான்னு கூட தெரியல. பட் ஆனால் இந்த தாய் கிழவி படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படம். பெரிய பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, சின்ன ஆக்டரா இருந்தாலும் சரி, அட்மாஸ்பியர் ஆக்டரா இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை, ஆடியன்ஸுக்கு எப்படி சொன்னா புரியும். ஒவ்வொரு டேரக்டர் வந்து இந்த ஆடியன்ஸுக்குள்ள இருந்து பூந்து பார்ப்பாங்க. ஆடியன்ஸுக்கு இருந்தால் எப்படி கை தட்டுவாங்க. இந்த படத்தை வந்து படமா மட்டும் பார்க்காம லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அது இன்னொன்று விஷயம் என்னன்னா, அவங்க கடைசி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒத்து போகும். என்னன்னா, ஃபெமினிஸ்ட்னு சொல்லிட்டு ஆடை சுதந்திரத்தை பத்தி பேசுறதும், நைட் டைம்ல வெளியில போறதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக்வர்டான விஷயத்த நம்ம ஃபார்வர்டா போறோம்னு நினைச்சிட்டு பேக்வர்டான விஷயத்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் தப்பு. வந்து ஃபெமினிஸ்ட்டை பற்றி இதோட விளக்கமாக யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு அது வந்து நல்லாவே தெரியுது. செய்யோன் படம் எப்படி வரப்போகுதுன்னு இந்த படங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுது. ஏன்னா சிவகார்த்திகேயன் எப்படி நடிக்க போகிறான்னு தெரியல நமக்கு. பட் ஆனால் டேரக்டர் வந்து எப்படி பண்ண போகிறான்னு நல்லா தெரியும். ஏன்னா இதில் இருக்கிற அதே க்ரூஸ் தான் அந்த இதுலேயும் நம்ம ட்ரைலரில் பார்க்கும்போது இருக்காங்க. எல்லாருமே கலந்து இருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து இந்த காலகட்டங்களுக்கு தேவையான படங்கள் தான். இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு படம்னா இந்த படமும் கண்டிப்பாக வர்றாங்க. ஃபெமினிஸ்ட்னா உன்னோட சுதந்திரத்தை நீயே எடுத்துக்கிட்டு யாரையும் கண்டுக்காம நீயே பண்றது தான் ஃபெமினிசம். ஒருத்தர் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸே போடுறோம். அதனால அதெல்லாம் ஃபெமினிசம் கிடையாது. உன்னோட சந்தோஷத்தையும் உன்னுடைய இது தேவைகளையும் நீ ஃபுல்ஃபில் பண்றது தான் வந்து ஃபெமினிசம் அப்படின்றத இந்த படத்துல காட்டியிருந்தாங்க. தென் வந்து என்னைக்குமே இப்போ நம்ம ரஜினிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது பண்ணா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கைத்தட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் டேரக்டர் வந்து ஒவ்வொரு லைனையும் வந்து ஆடியன்ஸ் இருந்து எழுதியிருக்காரு. அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல இது ஒரு நல்ல படம். இதே மாதிரி இவர் வாய் விடாம இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு சேவனும் வரப்போகுது. இதே காம்பினேஷன் தான். நீ தான் ட்ரைலர் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப டல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஜனவரி மாதம் வந்து நம்ம ஜனநாயகம் வரும்னு பார்த்தா நம்ம ஒரே அடியாக படுக்க வச்சிட்டாங்க. அப்புறம் பிப்ரவரி மாதம் என்னோட மொக்க படமாங்களா எல்லாமே வந்துட்டுதுன்னு பார்த்தா இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்க்க வேண்டிய படம். முடிஞ்சால் கூட்டி வந்து இந்த தேட்டரில் வந்து படத்தை பார்க்க வைங்க. அப்பயாவது ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். நம்ம என்ன பெண்களை வந்து அடுப்பதையிலேயே அங்கேயே புதைச்சி வச்சுக்கிறோம். இது வரையுமே நம்ம என்ன மாற்றம்னு சொல்லிட்டு இன்னும் மாத்தாமையே தான் இருக்கிறோம். பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடாது. பசங்களுக்கு அதே தான் ஒண்ணு. ஏன்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் பெண்கள் வந்து ஆண்களை விட பலசாலியானவங்க, புத்திசாலியானவங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி அடுப்பு கரையில போட்டு அவங்களோட லைஃப்பை முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம அந்த மாதிரி இருக்காம அப்டேட் ஆகிற ஜென்ரேஷன்ல லேடிஸ்லாம் கொஞ்சம் வெளியில விட்டு எல்லாத்தையும் கத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதை உனக்கு தெரியாது போன்னு சொல்லி விடுறதை விட நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். படத்தை வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி படம்லாம் இன்னும் தமிழ் சினிமால வரணும். எடுத்த உடனே நம்ம முனிஷ்காந்த் தான். அவர் வந்துட்டு வயசான
நம்ம முண்டாசுப்பட்டியில எப்படி ஃபோட்டோக்கு ஃபோட்டோ எடுக்க போறாரு. இது மேரேஜுக்கு ஃபோட்டோ. அங்கருந்து ஸ்டார்ட் ஆகி ராதிகாவோட கேரக்டரும் சரி, சிங்கம்புலி, சரவணன் பாலா, நம்ம சர்பாட்டா பரம்பரையில அந்த வில்லன் சாப்பிட்டு முறைப்பார்ல அவரு, எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரும் வந்து சிரிக்கிற மாரி தான் இருக்கும். மாமா மக, அத்தை மக அந்த லவ் சீனும் சரி, எல்லாமே வந்துட்டு ஆர்க் ஒரு ஆர்க்க தாண்டி வெளிய போவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதான் போயிட்டு இருக்கும் படம் ஃபுல்லாவே. ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெண்கள்லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தான் இந்த படத்தோட கதை. ஏன்னா நம்ம உட்காந்து பார்க்கும்போது பசங்கள்லாம் வந்து நின்றுட்டு அப்பா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்படி செலவு பண்ணலான்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய, அதுக்கப்புறமேட்டு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. பொண்ணு வீட்டில் இருந்தும் வரதட்சணையாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இண்டிபெண்ட்டாக இந்த பொண்ணுங்கள்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கும் ஒரு சுய தொழில் வச்சு அவங்க அவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கு. யார் இருந்தாலும் இருந்தாலும் அவங்க வாழ்கிறதுக்கு ஒன்று வேணும். அது வந்து இந்த படம் வந்து ரொம்ப வலியுறுத்துது. பிடிச்ச சீன் வந்து இது கிளைமேக்ஸ் அது சொல்லலாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தர் மேரேஜ் ஆகாம ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கடைசியா அவருக்கு ஒன்று ட்விஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பா பாருங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேர் என் மைண்ட் செட்ல வந்துட்டு போனாங்க. அப்புறம் அந்த பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ராதிகா அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆஹ் பகல் பொழுது மாதிரி தான் பொம்பளையும் போனா திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் செம்ம செம்ம விஷயம். அதே மாதிரி தான் எல்லாத்து லைஃப்லையுமே நடந்திருக்கும். பெண்களை வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக வேணான்னு சொல்லி தவிர்த்திருப்போம். அந்த கன்வீனியன்ட் போனதுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சிருப்போம். என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொழுது நம்ம விட்டதை நம்ம நாளைக்கு பொழுதுல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம நாளைக்கு பொழுதுல ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும். அப்பதான் நம்ம யோசிப்போம். பேசாம நம்ம அந்த பொழுதுலயே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதே போலதான் பொழுது மாதிரிதான் பொம்பளையும் போனா திரும்ப வராது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆஹ் ராதிகாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். பசங்க சொத்து பிரிக்கிற பிரச்சனை வரும். இது எல்லாமே எனக்கு மட்டும்தான். நான் தான் அனுபவிப்பேன். செத்த வாட்டி நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன வாட்டி அந்த பசங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. தனி மனுஷியா இருந்து ஒரு பொண்ணு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும், பொண்ணு எப்படிலாம் என்னென்ன பண்ணலாம், பசங்களுக்கு பொண்ணு வந்து பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு இருக்கோம். இந்த படத்துக்கு லேகிங்லாம் இல்லை, பெருசாலாம் தெரியாது. ஏன்னா லேக் இருந்தாலும் அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து காமெடி, சென்டிமெண்ட்டு எல்லாத்தையும் கலந்து சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் சீன் வரும். எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் சீன் வந்து நான் இப்போ 2வது டைம் இந்த படத்தை பார்த்தேன், தாய் கிழவி படம். பட் எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் சீன் மட்டும் என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அந்த இப்போ ராதிகா மேமுக்கு வந்து இந்த கழுத்தில் வந்து ஒரு பிளாக் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கும் ஆணுச்சு. நாங்கள் அதுக்கப்புறமேட்டு ஆஸ்பத்திரியில் இதே சுச்சுவேஷன் தான். எல்லாரும் வந்து செத்துருவாங்க, இது மாதிரி நடந்துடும். எங்கள் அம்மாவே ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டு, நான் செத்துட்டுனா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. மைண்ட் செட்லாம் அப்படி போயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த சமயத்தில் காப்பாற்றினோம். அது மாதிரி தான் இந்த இந்த படத்துலேயும் ஒரு சீன் வரும். பசங்களாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வாங்கி அடகு வச்சு அந்த காசு செலவு பண்ணியிருப்பாங்க. என்னமோ அவனுக்கு செலவு பண்ண மாதிரி பேசிட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லாகவே. ஃபெமினிசத்தை வச்சு உங்களுடைய லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தை பார்த்து கொஞ்சமே மாற ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பசங்களுக்கு என்னென்ன சொல்கிறேன்னா, ஃப்ரீடம் கொடுங்க, பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. அதே மாதிரி சேஃப்டி கொடுங்க. நம்ம நாட்டில் வந்து சேஃப்டி மட்டும் தான் இல்லை, சேஃப்டி கொடுங்க. அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல, அவங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாதுன்னு அவங்களை நிறுத்தாம இது இப்படிதான் சொல்லி கொடுத்து பெண் பிள்ளைகளை வளங்க. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பெண் பிள்ளைகள் வளர்ந்து வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். ஸோ வந்து நம்ம பிற்போக்குத்தனமாகவே இருக்காம கொஞ்சம் ஜென்ரேஷன் மூவ் பண்ணுறதுக்காக பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் மேலே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து. ஆனால் பொண்ணுங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கழுத்தில் கையில் இருக்கிறது, காலில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ராதிகா மேம் வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் படத்தை பார்த்து அந்த ஃபீல் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டேன்னா இங்கே ரிவீல் ஆகிட்டுன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலாக இருக்கிறத பற்றி ஃபெமினிசமும் இண்டிவிஜுவலும் சேர்ந்து அந்த ராதிகா மேம் சொல்லுவாங்க. அந்த சீன்ஸ் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் இந்த படத்துக்கு.